தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அளவற்ற கிருபையினால் நான் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த பரிசுத்த நாளன்று தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நாம் துதிப்போமாக. இந்த நாளிலும் நமக்கு தேவன் தருகின்ற தெய்வீக ஆலோசனையை சுருக்கமாக நாம் தியானிப்போம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு உலகத்தில் பலவிதமான அச்சுறுத்துதல்கள், பயமுறுத்தல்கள், பல இடையூறுகள் உண்டு என்று வேதம் சொல்கின்றது. ஆனாலும் அதன் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை. உலகத்தின் அதிபதி என்று ஒருவன் இருக்கிறான், சாத்தான். அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்கள் வெளியே தேவனிடத்தில் வரும்போது அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழல்கள் உண்டு என்று இந்த வேத வாக்கியங்கள் சுட்டி காட்டுகின்றது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் கர்த்தர் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், அதாவது இந்த தலையில் இருக்கிற ரோமத்தை பாருங்க, இருக்கிறதுலே இந்த பாடியில் இருக்கிற எல்லா உறுப்புகளை விட அது மிகவும் அற்பமான உறுப்பு என்று நான் பார்க்கிறேன். தேவனுக்கு மகிமை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய அதாவது சரீரத்தை அவர் அவ்வளவு கவனமாக வைத்திருக்கின்றார். தேவனுக்கு அவரை அறியாமல் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்பதற்கு அடையாளமாக அந்த வார்த்தையை சொல்லுகின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ என்று ஓசையை கேட்கும் போது, அச்சுறுத்தலை கேட்கும் போது பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று இறைவசனம் சொல்கின்றது. இங்கே ஒரு வாக்கியத்தை நாம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் போது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிற நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. யார் எண்ணி வச்சிருக்கிறார்? ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காரு. நம்முடைய தலையில இருந்து ஒரு மயிறு கீழே விழனாலும் அவருடைய சுத்தம் இல்லாமல் விழலாம். அது அவர் எண்ணி வச்சிருக்கார் இல்லையா? தேவனுக்கு மகிமை. ஆனபடியினாலே நீங்கள் மற்றவைகளை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். 28 கூட வாசிக்கலாம். ஒரு ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், ஆத்துமாவை கொல்ல ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமாம், தேவனுக்கு மகிமை. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவர், அவருக்கு மட்டும் பயப்படுங்க. அதாவது இந்த கூட்டை விட்டு இந்த ஆவி போகிறது மரணம் அல்ல, அது இன்னொரு நிலையில் வாழத்தானது போகின்றது என்று வேதம் சொல்கிறது. சத்தியவேதம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே எப்படி வாழுகின்றோமோ அதுக்குரிய வாழ்க்கை மறுமையில் இருக்கு. 2 வாழ்க்கை இருக்கிறது, ஒன்று நரகம், இன்னொன்று மோட்சம் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால அந்த மோட்ச வாழ்வுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறபடினால் உங்களை நரகத்தில் தள்ள இவர்கள் வல்லவர்கள் அல்ல. நரகத்தில் தள்ள வல்லவருக்கு மட்டும் பயப்படுங்க, மற்ற யாருக்கும் பயப்படாதீங்க. அதுவும் உங்களுடைய சரீரத்தை கொலை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது சொல்லுகின்றார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன். அதாவது எண்ணி வைத்திருக்கிறேன். அதாவது தலையில் முடி வந்துட்டு கவலைப்பட வேண்டாம், தலையில் முடி வெள்ளையா போயிட்டு கவலைப்பட வேண்டாம். அதாவது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன். ஆனபடினால் உங்களுக்கு வருகின்ற துன்பங்கள், தொல்லைகள், பாடுகள், பிரயாசங்கள், நெருக்கடிகள் இவைகளிலே பயப்படாது, கவலைப்படாது. நம்மை ஒருவர் காண்கின்றார், அவரை மீறி ஒன்று நம்மிடத்தில் வந்துடாது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. இதை நன்கு அறிந்த பக்தன் தாவீது ராஜா சொல்லுகிறார். பாருங்க, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது என்று அவரே தன்னுடைய வாயினால் தன்னுடைய நண்பன், உயிர் நண்பன் யோனத்தான் இடத்துல சொல்லுகின்றார். சவுலுடைய மகனிடத்தில் அதை சொல்லுகின்றார், எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம், எப்போ போகுது என்று
அந்த அளவுக்கு இருக்கிறேன். ஆனாலும் ஒன்று வாசிங்க, சங்கீதம் 139 வசனம் 1, 2, 3 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம ஒவ்வொருவரும் ஆராய்கிற ஒருவர் இருக்கின்றார். நமக்கு என்ன பிரச்சனை, என்ன நெருக்கடி, என்ன சூழலை, என்ன குறைவு, என்ன என்று ஒருவர் ஆராய்கிற இருக்கிறார். நமக்கு உலகத்தில் அப்படி யாரும் இல்லை, அவர்கள் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. இவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய உட்கார்தலையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய எழுந்துதலையும் அவர் அறிந்திருக்கிறார். தலையில் உள்ள முடியே, அந்த அற்பமான முடியே அவர் எண்ணி வைத்திருந்தார் என்றால் நம்முடைய உயிருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு ஒரு உத்தரவாதம் பாருங்க. இது நன்றாக நான் உணர்ந்து கொள்ளணும். ஐயோ இப்படி வந்துட்டு, கடவுளை நம்பி இருந்தேனே இப்படி வந்துட்டு என்று சொல்வதற்கு இல்லை. அவர் நம்மை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் அவருக்கு தெரியும். மறைவாக எத்தனையோ சதிகள் நமக்குறமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய உட்கார்தலை அறிந்திருக்கிறார், உன் நினைவை அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணுமா, உனக்கு ஒரு பதவியை தரணுமா, உன்னை உயர்த்தணுமா, ஆசீர்வதிக்கணுமா, எங்கே உட்கார, நினைவு என்ன என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொன்னார், தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை ஏதுவானாலும் இது நன்மையா என்று சொல்லலாம். இதுவரை நன்மையா? இது நன்மைக்குத்தான். நம்ம அந்த தமக்கென்று தம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு, அதாவது இப்படி நடத்துகிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அது ரொம்ப நாள் அல்ல, அது நீண்ட நாள் அல்ல, அது பிறர் அதாவது பகடி பண்ணுவதற்கு உரிய நிலையில் அல்ல. ஆனபடினால் ஆண்டவர் எல்லோருடைய நம்முடைய தகுதிகளையும் எண்ணங்களையும் நம்முடைய ஜீவியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இதில் தோல்வி அடைகிறவர்கள் தான் அதை இழந்து போய்விடுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியால் வாசிங்க தொடர்ந்து. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரவர்களாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாயிருக்கு. அது எதுவரைக்கும்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் குமாரனை போல ஆக்குவதற்காகத்தான். அப்படி தேவனுக்கு மகிமை. அது நம்முடைய குமாரனை முதற் பலனாக தெரிந்து கொண்டு அவரில் அவர் நடத்துகிற பாதையில் யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாயிருக்கும். எதற்காக? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்களை ஆக்கும்படியாக, ஆக்கும்படியாக, குமாரனை போல ஆக்கும்படியாக இந்த வழியிலே நடத்துகிறார். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? மனித உலகத்தில் கொழுத்து சலித்து வாழுகிறான், அதாவது மனித உலகத்தில் சிறப்பாய் வாழ்கிறது போல வாழ்கிறான். போகிறது எங்கே? நம்ம அப்படி அல்ல. நம்ம ஒரு உணவமான நிலைக்கு குமாரன் எங்கே இருக்கிறாரோ, குமாரனுக்கு எவ்வளவு பெரிய மகிமை உண்டோ அந்த நிலைக்கு நம்மை ஆக்குவதற்காக கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அதை தெரிந்து கொள்ளும் போதுதான் பக்தன் தாவீது சொன்னது போல சொல்ல முடியும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னுடைய எழுந்துதல், என்னுடைய உட்கார்தல் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு தெரியும்
உனக்கு தெரியும் அல்லவா இது என்று அவர் சொன்னார். அதுதான் ரோமாபுரியருக்கு நிருபம் எழுதும் போது இப்படி அவர் எழுதினார். சகல நன்மைக்கு நமக்கு தெரியாது. நம்மகிட்ட எல்லாம் சொல்லிக் கொடுக்க அவசியமும் இல்லை, சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, தெரியவும் செய்யாது. அது மறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்கு உங்களை தகுதியாக, உங்களை பாத்திரமாக ஆக்குவதற்காகத்தான் இந்த நிலை. அது நன்மைக்கு என்று அவர் தெரிந்தவர் சொல்லுகிறார். அப்போ சொல்ல ரொம்ப சுறுச்சொல்ல உயர்ந்தவர் அல்லவா, அவர் 3ஆம் வரைக்கும் உயிரோடு போனவர் அல்லவா, எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அல்லவா, வாக்கு கிடங்காது அதாவது பேச்சுகள் வார்த்தைகளை கேட்டவர் அல்லவா, என்னெல்லாம் கேட்டிருப்பார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அந்த ரோமாபுரி சபைக்கு அவர் நிருபம் எழுதும் போது என்ன எழுதினார் என்றால், சகலம் நன்மைக்கு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அல்ல, தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக தன்னுடைய குமாரனை முதற் பலனாக தெரிந்து கொண்டு, முதன்மையாக தெரிந்து கொண்டு, அவர்களை அன்பு கூறுகிறவர்களை அவரை போல ஆக்குவதற்காக, அவரை போல மகிமையடைய செய்யும்படியாக அவர் இப்படி நடத்துகிறார். சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஒலியின் மூலமாக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே கவனிகள். ஏன் அவர்களை அன்பு கூற நமக்கு இப்படி நெருக்கடியான பாதையா என்று எண்ணாதீர்கள், எண்ண வேண்டாம். அது எதற்காக? நீங்கள் குமாரனை போல் ஆவதற்காக. குமாரனுக்கு பிதா என்ன வாக்குறுதி இருக்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு தரும்படியாக அப்படி அவர் செய்கிறார். ஆனபடியினால் இதில் தேங்கி விடாதீர்கள், திடமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. பாடுகள் நமது நன்மைக்கு, பாடுகள் நமது நன்மைக்கு. ரோமரில் அப்படித்தானே படித்தோம். இன்னொருக்கா கூட படிக்க பார்ப்போம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், மக்கள் அறியவில்லை, மக்களுக்கு அறிவிக்கிறார். ஆனபடினால அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு எது நடந்தாலும் சரி நன்மைக்கு. அதை நீங்கள் இருந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி உங்களுக்கு தெரியும். பாம்பேல இருக்கிறார், அம்மா கிராமத்தில் இருக்கிறாங்க. கிராமத்தை விட்டு வெளியே பட்டணமே தெரியாது. புருஷன் அங்கே வரும்படியாக அழைப்பு கொடுத்தார். அப்போ ஊரில் ஒரு அறிமுகமான உறவினர் கூட்டிக் கொண்டு போனார்கள். ட்ரெயினில் அன்னைக்கு தான் ஏறுகிறார்கள். அங்கே போனால் மலையில் போகும்போது கீழே பூரா பாதாளம். ட்ரெயினில் போகும்போது மலைக்கு மேலோடைய ட்ரெயின் போகுது. மலைக்கு மேலே ட்ரெயின் போகணும். இந்த அம்மா, ஐயோ நான் இதோடு சத்தம், என்னை இறக்கி விட்டுருங்க, எல்லாம் கொண்டு வீட்டில் விட்டுருங்க. வீட்டில் இறக்கி விட முடியாது, வீட்டிலே கொண்டு விட முடியாது, இறக்கி விட முடியாது. எங்கள் மலையில் என்ன பண்ணுறது? எப்படியோ ஆட்கள்லாம் சத்தம் போட்டு எடுத்து அமைதிப்படுத்தி கண்ணை பொத்தி எப்படியோ கொண்டு புருஷனப்படுங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு நிலையில் நாம் வந்து சேர்ந்துட்டோமே, இவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு கிடைச்சிட்டு, ஐயோ நான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டேன்னு என்று அப்பொழுது சந்தோஷப்பட்டார். மாதிரி இது ஒரு சொன்ன காரியம், நான் அப்படியே போகிறது பெரிய காரியம். இந்த யாத்திரையிலே போகும்போது வழியிலே இதோடு தொலைந்தோம் என்று எண்ணக்கூடிய பயணமாக இருக்கும். ஆவிக்குரிய பயணம் அப்படித்தான் இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். எது வந்தாலும் அதுல தொய்ந்து போனால் போச்சு, தொய்ந்து போகக்கூடாது, திடமனதாக இருக்கணும். அதுல இந்த தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு கர்த்தர் காட்டுகிற பாதை இதுதான் அந்த பாதை என்பதை பிலிப்பியருக்கு நிருபம் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக அவர் எழுதுகின்றார். பிலிப்பியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 29-30 வாசிக்கலாம்.
ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் ஆண்டவர் இதில் அவரை நாம் ஏற்றுக்கொண்டால், அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நமக்கு அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று அந்த விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் அரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படையும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டவன். உலகத்தில் பிறகு எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு, பிறக்கும் போது நியமிச்சாச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுபடினால அது நியமிக்கப்பட்ட காரியம். யாருக்கு எப்போ எந்த அவசியம் தெரியாது. அப்படி அது நியமித்த காரியம் நடக்கும். அதே வண்ணமாக இது நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாடுபட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. இந்த பாதையாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். மோட்ச பிரயாணின்னு ஒரு புத்தகம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் படித்தேன். தேவனுக்கு மகிமை. அதில் அந்த பாதையில் கொஞ்சம் தூரம் நல்லா பிரயாணம் பண்ணுறாங்க. அப்புறம் போக நெருக்கமாக இருக்குது. பரலோகத்துக்கிட்ட போகும்போது இங்கே ஒரு சிங்கம் இங்கே ஒரு சிங்கம் கட்டியிருக்கு. ரெண்டு கட்டி இருக்குது. அது கூட எப்படி போக முடியும்? அதில் நின்று திணறக்கூடிய அளவுக்கு சிங்கத்தை கடிச்சு போடுமே, பிடிச்சிடும் எல்லாம் நம்ம என்கிற அளவுக்கு அது கட்டியிருக்கு. அதில் எழுதியிருக்கிறார், தைரியமாயிருங்க, குறிக்கப்பட்ட எல்கைக்கு அது இங்கே வராத அளவுக்கு தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டை மீறி இங்கே வர முடியாது. பார்க்கும்போது தோற்றமே அச்சுறுத்துகிறது, நம்ம பயமுறுத்துகிறது. ஐயோ சாட முடியாது. அப்படித்தான் அதை கட்டி வைத்திருக்குது. அங்கு வருகிற மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாகத்தான் அது கட்டியிருக்கிறது, சேதப்படுத்துவதற்கல்ல. அறுபடினால இந்த நித்திய ஜீவ பாதையில் குமாரனை போல மாறக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால், பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிற அவ்வளவு பெரிய மகிமை நாம் அடைய பாத்திரவான்கள் ஆகும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நியமிக்கப்பட்டு இதெல்லாம் சேர்த்தா நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த வழியே தான் போனோம். அப்படி நான் போகும்போது அந்த சாயலை அடைந்து விடுவோம். சுத்தாவியதான் நமக்குள்ளே வந்திருக்கின்றார். இப்போ நாம பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். இப்போ மனவாட்டி ஸ்தானமும் இல்லை, வளர்ந்த ஸ்டேஜும் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நான் இந்த பாதையிலே செல்லும் போது, அதாவது அவரை விசுவாசிக்க மட்டுமல்ல, இதுவரைக்கும் நாம் எத்தனையோ காரியங்கள் பெற்றிருப்போம். விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர்களை கேட்டோம், கர்த்தரை நம்பி இருந்தோம், இந்த காரியத்தை கர்த்தர் செய்துட்டாரு என்று சொல்லி அதாவது சந்தோஷப்பட்டு அவரை விசுவாசித்தோம். விசுவாசிக்க மாத்திரமல்ல, அடுத்தது அவர் மூலமாக பாடுகளை அனுபவிப்பதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த ஸ்டெப் இதுக்கு முன்னால் அந்த விசுவாசத்தில் நாம் ரொம்ப அருமையாக ஆண்டவரிடத்தில் நல்ல கூடுதல் அன்பு செலுத்துகிறவர்களாக, அநேகருக்கு சொல்லுகிறவர்களாக, ஆண்டவர் இப்படிப்பட்டவராகும், அவருடைய பின்பற்றுங்கள், தேடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்களாக அந்த விசுவாசத்தில் இருந்திருப்போம். அடுத்த பாதை ஆரம்பிக்குது. அடுத்து உபத்திரவத்தின் வழி. தகுதிக்கு மிஞ்சி உபத்திரப்படுத்துவதற்கு சோதிப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அப்படி செய்ய மாட்டார். ஆனால் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினதாக அது தெரியும். அதில் நாம் மிரளுவோம். ஐயோ, இதுவரைக்கும் இல்லாத உபத்திரம், இதுவரைக்கும் இல்லாத பாடுகள், இதுவரைக்கும் இல்லாத நெருக்கடிகள் வந்துவிட்டதே என்று நாம் ஒரு கைவிடப்பட்ட நிலையை போல கூட தெரியும். அதிலேயும் நாம் திடனாக இருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறது? உங்களுக்கு அருளப்பட்டவன். இது ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் ஏது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுங்க. யோபுக்கு ஏற்பட்டு பாருங்க இந்த பாதை என்றால் அந்த பாதை ரொம்ப பெரிய பாதை, நெருக்கடியான பாதை, நிற்க முடியாத போல் எண்ணுகிற பாதை. கர்த்தர் அவரை தாங்கினார். இத்தனை நடந்தோம் உதடுகளினால் பதறி பேசவில்லை, பாவமும் செய்யவில்லை, மனதிலும் சிந்திக்கிறோம்.
அவருடைய பார்வை அங்கேதான். குப்பாக மாற்றுவதற்கு என்னை அழைத்து செல்கிறார். இந்த வழிதான் என்று தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் அன்பு கூறுகின்றார்களோ, நெருக்கமாக என்ன கருத்தில் நெருங்குகிறார்களோ, அவர்களுக்கு இந்த வழி அருளப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம், வார்த்தை கேட்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் கூட இருப்பார். பரிசுத்தவான்கள் சிங்க கவிக்குள் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. அதுக்கு முன்னால தடுக்கல. அங்கே சிங்கத்துக்கு முன்னால் விழுந்தாச்சு. அது மாம்சம் தேடி பசியிலே கிடந்து துடிச்சுக்கிட்டு கிடக்குது. கிடைச்சல ஒரு எலும்பு இருக்காது. அப்படிப்பட்ட சோதனை, அக்கினி சூளை, கடும் சிறைச்சாலை தண்டனை. எவ்வளவு இவர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு விசுவாச பட்டியலே இருக்கிறது. தேவனுக்கு மகிமை, குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை நமக்கு தர முடியாது. குமாரன் ஜெபம் பண்ணும் போது பிதாவினிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணினார். பாருங்க, பிதா என்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன். அப்போ அந்த இது அங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதனால் அவரை போல அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை மகிமையும் கனமும் நமக்கும் தருவதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் இயேசு சுவாமியை அனுப்பினார். அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பிலே நடக்கிறோம். அவரை விசுவாசித்து நடக்கிறோம். அடுத்து பாடுபடுவதற்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், நிலைத்திருங்கள், அப்புறம் ஜீவகிரீடத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய கருத்து சூழல் அறிகிறவர் மட்டுமல்ல, ஆராய்ந்து அறிகிறவர் மட்டுமல்ல, இப்படி உட்காருதல், எழுந்திருக்குதல், எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் அறிகிறார். அப்படினால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம். நம்மை பிதாவின் குமாரனுடைய தன்னுடைய மகனுக்கு சாயலாக மாற்ற நடத்துகிற பாதையில் ஒன்று நெருக்கத்தின் பாதை என்று நாம் காணுகின்றோம். இந்த பாதையில் நான் நடக்கணும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஊரில் இத்தனை பேர், இன்னும் குடும்பத்தில் இன்னார் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களை இந்த பாதையில் நடத்தி குமாரனை போல் மாற்றிடணும் என்பது பிதாவினுடைய சுத்தம் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. நமக்கு கிடுகிடன்னு நடக்குது பாருங்க. வாலி பிள்ளைகள் 10 வாலி பிள்ளைகள், ஒன்றுக்கும் ஒன்றும் குடும்பம் ஆகவில்லை. 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் செத்து போச்சு. 10 பிள்ளைகள் கேட்டார், என்ன பண்ணுவார், என்ன சொன்னார், எல்லாம் வாய்ப்பதறி பேசிட்டாரா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார். அவருக்கு மகிமை, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பண்ணிட்டாரு, என்னை பற்றி இப்படி எல்லாம் சாட்சி கொடுத்தாரு. உத்தமர் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லா போயிட்டு இப்படியெல்லாம் கருத்து சொன்னாரு. அவர்களுக்கு தானே, அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் நடக்கிற காரியம் விட்டுட்டாரா? அதை விட இன்னொரு மடங்கு சேர்த்து கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட சிறுமை அடைந்த ஒரு மனிதனுக்கு பிறந்த 3 பெண் குழந்தைகள், அவர்கள் அதாவது பூமியில் அந்த பிள்ளைகளை போல சௌந்தரியமுடையவர்களே யாரும் இல்லையா? அப்படி கொடுக்கிறதற்கு அவர் அதை ஒன்றே நினைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவார், ஒரு நாள் அவரை காண்பேன். மற்றவர்கள் சபையில் ஐயா கவலைப்படாதீங்க என்று சொல்கிறது இல்லை, என்னுடைய சொந்த கண்ணாலே பார்ப்பேன் என்ற அந்த நம்பிக்கையில் அவர் அந்த பாதையில் நடந்தார். அந்த நேரத்தில் தெசலோனிக்கேயருக்கு நிறைவெழுதும் போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தில் இங்கே தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும்
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதை குறித்து உங்களை பற்றி தேவ சித்தம். எல்லாவற்றிற்கும் இந்த உபத்திரத்தின் நெருக்கத்தின் பாதையில துன்பத்தின் பாதையில பல விதமான காரியங்கள் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் பல குற்றச்சாட்டுகள் இவைகளெல்லாம் வரும்போது என்ன சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். இப்படி நாம் செய்ய வேண்டும். இது தேவ மகிமைக்கென்று தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதற்குரிய ஒரு வளர்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நிலையில் நான் இப்படி இருக்கும்போது நம்மில அந்த தெய்வீக வளர்ச்சியை மக்கள் பார்க்கிறார்கள். தேவ சாயலாய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தான் அடித்தார்கள், காரியம் விழுந்தார்கள், கண்ணை கட்டினார்கள், தலையில் முள்மூடி சூட்டினார்கள், என்ன பரிகாசம் பண்ணினார்கள். அவர் வாய் திறக்கவில்லை. வாய் திறக்கவில்லை. பிலாத்து கூட ஆச்சரியப்பட்டான். அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய பாடுகளை நம்முடைய பிரச்சனைகளையும் சொல்லி பிறரின் சோர்வடை செய்யலாமா? அப்போ தைரியமான வார்த்தை சொல்லணும், தைரியமான வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நம்மை கர்த்தர் ஒரு மகிமைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனபடினால் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது, நம்மை துன்புறுத்துகிறது, பரிகாசம் அடைகிறது, இல்லாதவைகளை நம்ம மேலே சுமத்துகிறது. இப்படியெல்லாம் இருக்கும். இது எதற்கென்றால் இதிலே நம்மிலே இன்னும் அம்சம் இருக்கிறதா, உடனே நமக்கு ஆத்திரம் வருகிறதா, இப்படியெல்லாம் இதிலே நாம் அமைதியாக சகித்து போகும்போது அந்த தேவ குணம், அந்த தேவ சாயல் நம்மிலே பிரதிபலிக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர்களும் சொல்லுவார்கள், நான் பழகிற இடங்களிலும் சொல்லுவார்கள், அந்த சகோதரனா அந்த சகோதரி ஐயோ தேவ பிறவி ஆச்சுதே என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்டேஜை நாம் அடைய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. அதற்காகத்தான் நம்முடைய கூடுகை, நம்முடைய சபையினுடைய நோக்கம், தேவன் தந்திருக்கிற தரிசனம், கட்டளை எல்லாம் இதுதான். இதுக்காகத்தான், இதுக்கென்று ஆயத்தப்பட வைக்கிறது தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊரில் ஒரு குடும்பமாக இருக்கிறோமா, வீட்டில் ஒரு ஆளா, நாம் இந்த சாட்சியை பிரதிபலிப்போம். எல்லாரும் காணும்படியாக நாம் நடந்து கொள்வோம், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்வோம். அதுவே தேவன் நமக்கு நியமித்த காரியம் என்று வேதம் சொல்லுகிறபடினால் ஆண்டவரை நான் சோதனை. அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபத்தில் எழுதும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். தேவனுக்கு மகிமை. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தேவனுக்கு மகிமை. இயேசுதான் நமக்கு மாதிரி. தேவனுக்கு மகிமை. அதுபடினால நமக்கு பாடுகள் 2 வகையில் வருகின்றது. ஒன்று நன்மை செய்கிறதுனாலும் பாடுகள், இன்னொன்று தீமையினாலும் பாடுகள். 2 இருக்கிறது. அதுபடினால உலகத்தில் மனிதர்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பாருங்க, ஒரு டீ கடை வச்சுட்டாருன்னா அதில் கொஞ்சம் ஆட்கள் கூடி, அதாவது வியாபாரம் நடக்கின்றால் அடுத்தால ஒரு டீ கடை வைக்கலாம் பொறாமையினால. அடுத்தால இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியம். அப்படி போல இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கு, அதாவது பல நெருக்கடிகள் வரும்போது நாமும் பதிலுக்கு பதில் பேசுகிறவர்களாய், செய்கிறவர்களாய், நடத்துகிறவர்களாய், நடத்தணும் என்ற வைராக்கியமுடையவர்களாய் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு மகிமை. நான் நன்மை செய்து கொண்டே இருக்கும்போது
தேவனுக்கு பிரியமாகவே வாழும்போது பாடுகள் வந்தால் அதை சகிப்பதே தேவனுக்கு பிரியம் விருதி என்று எழுதியிருக்கு. தேவனுக்கு பிரியமானது அது. ஆனபடினால் அதற்கென்று நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதில் நாம் தேர்ச்சி ஆயுதான் இதுதான் தேவ சாயல் நம்மில் உண்டாகிறது. ஒரு கிராமத்தில் இருந்தோம். பணியேறுகிற மக்கள் அதிகம். அப்போ ரொம்ப நெருக்கடியான காலம், ரொம்ப நெருக்கடியான காலம். அப்போ அந்த அம்மா, நாங்கள் ஊரில் இல்லை, அதிகமாக ஊரில் இருக்கிறது இல்லை, கர்த்தர் அனுப்பினதுக்கு நாங்கள் அப்படிதான் அந்த சபையெல்லாம் உருவானது. வரலாறு தானே, மனிதர்களுக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தருக்கு தெரியும் அல்லவா? அப்படி பாடுபட்டு எழுப்பின சபைகள் தான் இப்போ எங்கும் இருக்கிறது. அப்போது ஒரு வீட்டில் இருந்தாங்க, ஒரு வாடகை வீட்டில், ஒரு மண்ணு வீட்டில். மூத்த பிள்ளைய அரேனா கொடுத்து ஒரு துண்டு தேங்காய் வாங்கிட்டோம். கடை இது தலையில் தேக்க எண்ணெய் கிடையாது, உளுத்துறதுக்கு நல்ல துணி கிடையாது, சோப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ இளமனுடனே தலை உரிச்சு போட்டு அப்படியே போச்சுது. ஒரு மனிதன் பணியேறுகிறாள், அவர் உடுத்துறைகிற துணியை அனுப்புறப்பட்டால் தீ பிடிக்காது, அப்படி செய்து அவர் இருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளை கண்ணுடைய காரி துப்பி இதுவா ஊழியம், இப்படியா ஊழியம், கடவுள் இப்படியா சொன்னார். அப்போ அதை அழுதுகிட்டே விட்டு தாயார் சொல்லியிருக்கேன், என்னம்மா சுவாமி முகத்தில் துப்புனாங்க, தூரதானம் துப்புனாங்க, பரவாயில்லை என்று சொல்ல வந்த பிறகு கேள்விப்பட்டோம். தேவனுக்கு மகிமை இல்லையா? நான் இப்போ லண்டன் போயிருக்கும்போது, இப்போ அங்கே இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. அங்கே போயிருக்கும்போது ஒரு ஆலயத்தில், ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நோட்டீஸ் எல்லாம் அடித்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அங்கே போயிருந்தோம். கொஞ்சம் முன்னமே போனோம், வாழ்க்கையில் வர்றவங்கள பார்த்து. அங்கே இருக்கும்போது இந்த வருகிற வெள்ளைக்கார பொம்பளைகளெல்லாம் இவ்வளோ நம்ம பாஸ்டருடைய பிள்ளை இருக்கல, மூத்த பிள்ளை, அதை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்துறாளுங்க. அப்போ தான் எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. கிராமத்து மனிதன் காரி துப்பினான். இந்த நாட்டில் உள்ள உலகத்தில் இருக்கிற மக்கள் கட்டி பிடிச்சி முத்துறாங்க. அது இந்த உலகத்திலே நான் பார்த்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். அந்த தாயார் பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிள்ளைய தடை எடுத்து விட்டு ஆறுதல் படுத்துறதாக நான் கேள்விப்பட்டேன் பார்க்கல. தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை மேன்மைப்படுத்த அவர் விரும்பி இருக்கின்றார். மறு உலகத்திலே குமாரனோடு கூட உட்கார, குமாரனுடைய சாயலை நமக்கு தருவதற்காக, அந்த மகிமைக்குள் நம்மை நடத்துவதற்காக இங்கே அவர் இப்படி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வர தைரியம் கூடணும். நம்ம தேவனை பற்றிய அறிவு நமக்கு வர விருத்தி அடையணும். நாம் ஆராதிக்கிறது யார்? ஏதோ இந்த உலகத்தில் கேட்டதெல்லாம் தந்து கொண்டே இருப்பார் என்று விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, பாடுகளை சகிக்கவும் அருள் செய்ய பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இங்க மேடையில் பேசுறானே, இவனுக்கு இதெல்லாம் தெரியுமா நீங்க நினைக்கலாம். ஓரளவுக்கு இந்த பாதை கடந்து தான் இங்க வந்திருக்கு. ஓரளவுக்கு இந்த பாடுகளை சகித்து தான் இங்க வந்திருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தன்னுடைய ஸ்டோரி ஹிஸ்டரி எழுதுகிறார். அவருடைய வரிசை எழுதி கொண்டு வருகிறார். அது முழுதும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அப்படினால் தான் அதை சொல்கின்றோம். நீங்கள் இந்த பாடுகள், துன்பங்கள், பிரச்சனை, நெருக்கடிகள் வரும்போது தோய்ந்திராதீங்க. ஏனால் உங்களை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரை இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் சம்பவிக்க முடியாது, ஒன்றும் சம்பவிக்காது. இதே தலைமையரே சொல்லிவிட்டார் என்றால் ஜீவன் அவருடைய பார்வையோடு அருமையானது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஒருவர் இருக்கிறார்.
எத்தனை ஆண்டுகளாய் எவ்வளவு காலமாய் இப்படி என்பதை ஆராய்ந்து அறிகிற ஒருவர் இருக்கிறார். நீங்கள் உட்கார்கிற இடம் இழந்திருக்கிறது, உங்களுடைய யோசனைகள் பெருமூச்சுகள் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த பாதையில நடப்பதற்கு நியமித்திருக்கிறார். அதை மாற்ற முடியாது அல்லவா? அது வழியாக சென்றுதானே அவர் நியமித்திருக்கிறவர்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று திருவசனம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய பிராஞ்சில் ஒரு இடத்துல போர் போட்டாங்க. என்னுடைய பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணி போட சொன்னார். போட்டாச்சு 400 500 அடி போயாச்சு. ஒன்று தூசியா பறக்குது. ஊரெல்லாம் வந்து கூடிட்டாங்க. என்னோட பணம் ஜாஸ்தி ஆகி போச்சு. உங்களுக்கு கொண்டு இதை மண்ணில் போடலான்னு தூசியா வருது. ஒரு சொட்டு தண்ணி ஈரம் கூட இல்லையே. அவர் அங்கே பிரேரில் இருக்கார். ஆள் விட்டு சொன்னாங்க, ஐயா 500 கிட்ட போயாச்சு, அவன் போடுறவரும் முடியாது, என்ன போட்டு பிரயோஜனம் இல்லை பாஸ்டர், நிப்பாட்டிருங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டார், இன்னும் போட சொல்லுங்க. தண்ணி வேணும் இல்லவா? எங்கே போகிறது? போட சொல்லிட்டாங்க. போடுவோமோ காசு தானே போடும். போட்டார். சொல்லி போட்டார். தண்ணி போட்டு தண்ணி அடுத்த நிமிஷம் தண்ணி வரப்போகுது. இப்போ என்ன வருது? எல்லாம் மலைஞ்சாச்சு. நிப்பாட்ட கடவுளை வச்சிருக்காரு. இன்றைக்கும் ஊரில் உள்ள மக்கள், பக்கத்தில் உள்ள சபகாரங்க பருப்பை வைக்கிற தண்ணிங்க தான் சூப்பர் தண்ணியில் இருக்கு. பாடுபடுகிறதுக்கு அருள் செய்யப்பட்டது. அருள் செய்திருக்கிற தேவன் அங்கே நன்மை வைத்திருக்கிறார். அந்த நாம் சகித்து முன்னேறி போகும்போது அங்கே நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வரும். இதுல மிரண்டு விட வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரமே செய்யுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக? முக்கியமாக நாம் பிறக்கும் போது பரிசுத்தவானுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பாவி வீட்டில் பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களில் அநேக சீர்கேடுகள் இருக்கு. மனுஷனாய் பிறந்த எல்லாரிடத்திலும் உண்டு. மனிதன் பிறக்கும் போது ஜென்மப்பாவும் கர்மப்பாவும் 2 பாவத்தோடு தான் பிறக்கிறான். திரும்பதான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். அது அவனுக்குள்ளது வளருது. இப்ப இந்த மனிதனை தேவன் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்குப்பாய் மாற்றுவதற்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிறார். உங்களை முதற் பலனாக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவதற்காக. இந்த உலகத்தில் தான் கணவன் மனைவி, இந்த உலகத்தில் தான் அம்மா அப்பா, உலகத்தில் தான் அண்ணன் தம்பி, இதெல்லாம் இந்த உலகத்தில் தான். அங்கே வேற இல்ல. அங்கே அளவரிய மகிமை பாருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு நிருபத்தில் எழுதும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. இதுக்குதான் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மளை சீர்படுத்த வேண்டி இருக்குது, ஸ்திரப்படுத்த வேண்டி இருக்குது, பலப்படுத்த வேண்டியது இருக்குது, கடைசியை நிலைநிறுத்த வேண்டியதா இருக்கு. அதற்கு தான் இந்த பாடுகள். இதில் நாம் பக்குவப்படுவதற்காக செய்கிற ஒன்றுதான். அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவருக்கு எல்லாம் முடியும். ஆனாலும் நம்ம இந்த பாதையில நடத்துவதற்கு எதுக்கு? அந்த மகிமையடை செய்வது, அந்த மகிமைக்குள் கொண்டு போவதற்காக, அந்த மகிமையடைந்த கிறிஸ்துவுக்கு சமமாய் நம்மை உட்கார வைப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் இந்த வழியாக நடத்தினார். யாருக்கு? தம்மில் அன்பு கூறுகிறவர்.
தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக, சகலமும் நன்மைக்கு எதுவாக எது நடந்தாலும் பேதர் எழுதுறார் பாருங்க. அங்க இப்படி எல்லாம் தொடரிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையா, கடவுளத்தில் இவ்வளவு போன வருஷத்தை விட இப்ப இந்த வருஷத்துல கூடுதல் அன்பு பாராட்டிட்டு இருக்கிறேன். அப்படி அன்பு பாராட்ட வர்றாங்க. இந்த ஒவ்வொருத்தரம் படைப்படி பின்னால் வருது நினைக்கிறான். அது கொஞ்ச காலம் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்ச காலம் பாடல் வைக்கிற உங்களை சீர்கேடு நம்மளே இருக்கிறது அல்லவா? பரிசுத்தவான்கள் சீர்பருந்து பொருட்டு தான் இந்த ஊழியத்துக்காக இங்கே தேவன் இது ஒரு காலேஜா வைத்துக் கொள்ளுங்க. இங்கே உண்டுங்க 5 வகையான வாத்தியார்கள் உண்டு. ஆனபடினால் இங்கே பரிசுத்தவான்கள் சீர்பருந்து பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காக சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர் என்ற 5 வகையான ஊழியம். எதற்காக? நம்மை சீர்படுத்த, நம்மை சீர்படுத்த, நமக்கு சோர்வுகளை சிறப்படுத்த, நமக்கு பலகீனமான பலப்படுத்த, நம்மளை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்த. அவர் வல்லவர், வல்லவர், அவர் வல்லவர், வல்லவர், அவர் நல்லவர் என்று பக்தர்கள் அதான பாடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நம்முடைய மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய காரியம், அவர் என்னுடைய தலையெல்லாம் உள்ள மயரெல்லாம் எண்ணி வைத்திருக்கின்றார். அதைவிட என்னுடைய உயிர், என்னுடைய அவயம் அவர்கள் பார்வை மிகவும் அருமையானது. ஆனால் அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒருவரும் என் மேல் கைபோட முடியாது, கொலை செய்ய முடியாது. நீங்கள் பயப்பட வேண்டிய ஒருவர் ஆத்மாவின் சரீரத்தில் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு மட்டும் பயப்படுகிறது. பயப்பட வேண்டாம். உலகத்தில் நான் நன்மை செய்து பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கிறோமா? பட்டுக்கொண்டே இருப்போம். நன்மை செய்து அந்த நன்மை செய்கிற இடத்துல தீமையை செய்திடக்கூடாது. ஆனபடினால் அதாவது அப்போஸ்தலர் எழுதினார், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. பொறுமை இழக்க செய்வதற்கு சத்துரு பல வகையில் வருவான். சுற்றிக்கிட்டே தானே அலைகிறான், சுற்றிக்கிட்டே தான் அலைகிறான். ராமம் போயிடும். ஆண்டவர் கேட்டாரு ஒரு நாள், ஆண்டவர் தேவபுத்திரர்கள் தேவசனதான் நிற்கும் போது சாத்தான் வந்து யோசுவா பக்கத்தில் அங்கே நிற்கிறான். ஆண்டவர் கேட்க, எங்கிருந்து வர்ற நீ? எங்கிருந்து எங்கே போயிட்டு வர்ற? உலகம் முழுவதும் சுற்றிட்டு வர்றேன் அப்படி. ஜாலியாக தான். எங்கே எந்த வீட்டில் ஜெபம் நடக்கு, எந்த வீட்டில் வேத வாசிப்பு நடக்கு, எந்த வீட்டில் கர்த்தருடைய வழியில் முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களை பார்த்து அங்கே நுழைக்கிறா தொண்டு கிடக்கா உள்ள போயிடலான்னு பார்க்க சுற்றிக்கிட்டே அலையிறேன். எங்கேயாவது கதவு திறந்து கிடக்கா, எங்கேயாவது இடைவெளி இருக்கா உள்ள போயிடலாமா? அப்போ யோபு, அவருக்கு ஆண்டவருக்கு கவலை யாருமே இல்லை, யோபு இல்லை. அவருக்கு தெரியும் தேவனுடைய மனிதனை கண்ணி வைப்பது தான் ஓடிட்டு அலையிறான் அப்படின்ட்டு. அவன் சுற்றிக்கிட்டு அலைகிறதா அதுக்கு நான் ஒரு வீடா பார்க்கறான். எங்க ஜபக்குறை வந்துட்டோ அங்கே போய் நெருங்குவான், அங்கே நெருங்குவான். எங்கே கத்துடைய காரியத்தில் கொஞ்சம் குறை உண்டாயிட்டோ நெருங்குவான். கதவு லாக்கில் இருக்கும்போது உள்ளே வர முடியாது, சுத்திக்கிட்டே அலைவான். ஆண்டவர் கேட்டார், தாசனா யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? சுத்திக்கிட்டே வரிய உலகம் முழுவதும் தாசனா யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவனுக்கு என்ன பதில் சொல்றான்? நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? சரியா வேலை அடைத்து காத்து வைத்திருக்கிறாங்களோ, சுற்றிட்டு தான் வர்றவன். அங்கே ஃபுல்லா காவல் இருக்கு, உள்ள அங்கே கிட்ட போக முடியாது. தேவ அனுமதி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. எடுத்துறோம் பார்க்கலாம், நம்ம தூசியான பார்ப்போம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு எப்பொழுது உண்டு, உண்டு. நம்முடைய வீட்டில் எப்பொழுது ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும்.
நீதிபதியுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் பிரசத்தம் உண்டாக அங்கே நடக்கிறது என்ன? கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். மேல ஓய்ந்தே நிற்கும். இந்த வீட்டு மேல ஒருவரும் தொட முடியாது. அந்த பராக்கிரமமான கரம் அந்த வீட்டுக்கு மேலே நிற்கும். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சக்தி நுழைய முடியாது. தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கள் தொடான் தொடான். அந்த கருவைக்கு திரும்ப தந்திருக்கிறான். போது இன்றைக்கு உங்களுக்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ரோமம் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பயப்படாமல் ஜீவித்தேன். என்னை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்னுடைய உட்கார்வில் எழுந்திருக்கிற நிலைமை முழுவதும் அவர் அறிந்திருக்கிறார். பின்னர் அதற்கிடையில் நடக்கிற நான் நன்மைக்காக தகுதிப்படுத்தி குமாரனுடைய வரிசையில் எங்களை உட்கார வச்சேன். அவரை போல எங்களை மாற்றுவதற்காக இப்படி செய்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் மட்டுமே செய்வோம். நாவினால் நாம் பதற வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248 A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.